அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வந்து ஸ்பெஷலான விஷயம் நிறைய இருக்குது. ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் வந்து நான் பிறந்த ஊரில் நடந்த நிஜ கதை. ஸோ ஒரு உண்மை சம்பவத்தை வந்து படமாக எடுத்திருக்காரு எனது நண்பர். வந்து விஜய் ஆண்டனி சாருக்கு வந்து வாழ்த்துக்களும் நன்றியும் சொல்லணும் சார். இந்த மாதிரி ஒரு கதையை, ரொம்ப கஷ்டமான கதை, எப்படி இருந்தாலும் இதை வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி எப்படி ஜனங்க பார்க்குற அளவுக்கு பண்ணாரு. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அதுவும் படம் கிளைமேக்ஸு போகும்போதெல்லாம் எங்கேயாவது ஏதாவது பண்ணிடுவாருன்னு கோபமாக வேறு இருந்தது. நல்ல வேலை, ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டாரு. ஸோ அந்த பதட்டம் ஒன்று இருந்துகிட்டு இருந்துச்சு அந்த கிளைமேக்ஸ் போகும்போது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார். இங்கே நிறைய பேர் சொன்னார், நிறைய மியூசிக் டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி. விஜய் ஆண்டனி சார் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நான் இப்போ அவர் கூட இருக்கேன். நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே கூட இருக்கேன். உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால அந்த படத்தில் ஒரு பெரிய ஹீரோவே அவர் இழந்திருக்காரு. இது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த ஹீரோ வச்சு அவர் பண்ணியிருந்தாருன்னா அவர் ரூட் வேறு மாதிரி போயிருக்கும். இப்போவும் இல்லை, இப்போவும் சூப்பர் தான். பட் சொல்கிறேன், ஒரு மியூசிக் டைரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும், ஒரு டெக்னீஷியன் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினச்சா அதுக்கு எதிராக யார் இருந்தாலும் அனுமதிக்க மாட்டார். அது ஹீரோவாக இருந்தாலும் சரி. அந்த மாதிரி ஆள் சசி சார். ஸோ அந்த படத்தில் நிறைய பேர் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து அந்த சன்னா நடித்த கேரக்டர், அவங்களுக்கு பேரா பண்ண 2 பேர் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. முக்கியமாக சுவாசிகா மேம் வந்து அவுட்ஸ்டாண்டிங். எனக்கு வந்து பால்மகேந்திரா சார் ஃபில்மில் ஷோபா மேம் பார்க்குற மாதிரி தெரிஞ்சுது. நான் ஏற்கனவே இந்த சாங்கை பார்த்ததுக்கப்புறம் போய் தியேட்டரில் போய் படம் பார்த்துட்டு இப்போ மறுபடியும் பார்க்கும்போது அவங்க சின்ன ரியாக்ஷனுக்கெலாம் எனக்கு இப்போ கனெக்ட் பண்ணுது. அடடே, எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அவமானத்தை, ஒரு பெயினை, அதில் வெரைட்டி ஆஃப் பெயின்ஸை வந்து அவ்வளோ அழகாக காட்டியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் வந்து ராதிகா மேமுக்கும் உங்களுக்கு தான் காம்படிஷன் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. நிறைய டெக்னீஷியன்ஸ் பண்ணியிருக்காங்க. சசி சாரை பற்றி சொல்லணுன்னா, எனக்கு முன்னாடி அவர் டைரக்டர் ஆகிட்டார். நாங்கள் வந்து எடிட்டிங் அசிஸ்டண்டில் நான் துரை, லிங்குசாமி, நாங்கள்லாம் அப்போவே ஃப்ரெண்டு. எனக்கு முன்னாடி ஒரு டைரக்டர் ஆகிட்டார், எனக்கு சீனியரு. ஸோ ஒரு நாள் நான் இவர்கிட்ட ஏவிஎம்மில் சொன்னேன், சசி நான் வந்து புதுசாக படம் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னேன். அப்போ நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். சரின்னு சொல்லிவிட்டு ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இவரும் ஸ்டாண்ட்லேயும் போனாங்க. போய் கொஞ்சம் தூரம் வண்டி நிறுத்தினார், ஸ்கூட்டரை நிறுத்திட்டு என்னை கூப்பிட்டாரு. கிட்டே போனோடனே என்கிட்ட சொன்னார், வேலையை விட்டுட்டு டைரக்ஷன் சான்ஸ் தேடுற, பணத்துக்கு கஷ்டப்படுறாத, பசியோடு மட்டும் இருந்துடாத. ஸோ எப்போ உனக்கு பிரச்சனைனாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி நேரில் வந்து பாரு, நான் பண உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ எனக்கு வந்து அந்த டைமில் ஒரு சந்தோஷம் இருக்கும் தெரியுமா. நமக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுறோமோ இல்லையோ, ஹெல்ப் கேட்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதோ இல்லையோ, ஆனால் ஒருத்தர் நமக்கு பட்னியாக விட்டுற மாட்டார், பசியோட விட்டுற மாட்டாருன்னு ஒரு ஆள் இருக்காருன்னு போய் ஒரு தைரியம் வரும் பார்த்தீங்களா. நம்ம கூப்பிட்டா கடவுள் வந்துடுவாருன்னா நம்ம கூப்பிட தேவையில்லை, ஆனால் ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. நம்ம முதல்வரோட ஃபோன் நம்பர் நம்மக்கிட்ட இருக்குன்னா அதில் ஒரு தைரியம் இருக்குல்ல, அடலே அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம கூப்பிட்றோமோ இல்லையோ. அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு அந்த ஸ்ட்ரகிளிங் பீரியடில் எனக்கு கிடச்சிது. அதே மாதிரி இன்னொரு இன்சிடெண்ட்டு, என்னோடய ஃபஸ்ட்டு படம் தீனா ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு படம்ன்ற மாதிரி சில குழப்பங்கள் இருந்தது, கரெக்டாக வருமான்ற பயம் இருந்தது. அந்த பயத்தில் வந்து 2 நாள் ஷூட் பண்ணிவிட்டு இந்த படத்தை விட்டுறலான்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன். அதில் மனசில் ஒரே குழப்பத்தில் இருந்தப்போ ஒரு ரிசப்ஷனில் என்னோட லக்கு நான் சசியை பார்த்தேன். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ, நீங்கள் சூப்பராக டைரக்ட், கங்க்ராட்ஸ் அப்படின்னு என்ன சொன்னார். நான் தனியாக கூப்பிட்டு போயிட்டு, இல்லைங்க படம் நடக்காது அப்படின்னு. என்னாச்சு எனக்கு இந்த மாதிரி சில இதெல்லாம் விஷயங்கள் எனக்கு கம்ஃபர்ட்டாக இல்லை, எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியலன்னா, அதுக்கப்புறம் தான் இவர் என்னை ஒரு செவுத்து பக்கம் கூப்பிட்டு போயிட்டு சொன்னார், இந்த பாரு படத்தை வேணான்னு சொல்லி வெளியில் வந்துட்டா அதுவே ஃப்ளாப்புக்கு சமம், போராடு. எல்லா சீனும் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் 100% வரலைன்னாலும் ஒரு 80-70 வந்துட்டாவே அது ஆடியன்ஸுக்கு 100% இருக்கும்னு சொல்லி அவர் நம்பிக்கை கொடுத்தோன்னே மறுநாள்லேருந்து அந்த படத்தை பண்ணணும்னு நான் முடிவு பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என் நண்பன் சசி தான். இந்த படத்தை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பிரமாதமாக வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் வந்து இதை பாராட்டணுன்னா இதோட கதையை சொல்லுறேன். நான் கூட நினச்சேன் சரண் சார் வந்து கதையதே சொல்லிடுவாரோ அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதனால் இதை வந்து படத்தை பார்த்துட்ட பிறகு நம்ம பேசினா இன்னும் நிறைய இருக்கும். நிறைய புரட்சியான விஷயங்கள் இருக்குது. இந்த சமூக நீதி பேசிகிட்டு இருக்க நிறைய அழகான கருத்துக்கள் சொல்கிற ரஞ்சித் சார், வெற்றிமாறன் சாருங்கள் படங்கள்லாம் கூட
என்னன்னா நம்ம நிறைய ஜாதிகள் சம்பந்தப்பட்டு இருக்கு, மதங்கள் ரிலீஜியஸ் நிறைய சம்பந்தப்பட்ட ஏற்றத்தாழ்வுகளை நம்ம சொன்னாலுமே கூட, ஆனால் நம்ம வீட்டிலேயே வந்து ஆண் பெண்ணுக்குள்ளே ஒரு வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கண் கூட பார்க்கலாம். நாங்களாம் வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது காலையில் எனக்கு வடித்த புது சாப்பாடை கொடுப்பாங்க. ஆனால் எங்கள் அக்காங்கள்லாம் வந்து முத நாள் வச்ச சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. மதியானம் வந்து காலையில் மிச்சமானதை சாப்பிடுவாங்க, நைட்டு வந்து மதியானம் மிச்சமானதை சாப்பிடுவாங்க, மறுநாள் காலையில் முத நாள் நைட்டு. ஸோ மிச்சமானது மட்டுமே சாப்பிடுவாங்க. ஆனால் ஒரே கூட பிறந்தவங்க தான். ஆனால் ஆண் பெண் வித்தியாசத்தை வந்து சாதாரணமாக ஏற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய புரட்சியான ஒரு விஷயம் வந்து ஆண்களை எவ்வளோ சீக்கிரமாக அடையுது, அது பெண்கள் எவ்வளோ போராடி கஷ்டப்பட்டு வர வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாரு. அதில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவாங்க அவங்க வந்து, எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து மருதாணி ரொம்ப வச்சுக்கிறதுக்கு பிடிக்கும், பூ வச்சுக்கிறதுக்கு பிடிக்கும், பொட்டு வச்சுக்கிறது பிடிக்கும், எனக்குன்னு ஒரு துணை வேணும் அப்படின்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு எதிரில் இருக்கிற கேரக்டர் ஒரு சிரிப்பார். சிரித்த உடனே தான் அந்த ட்ரெய்லரில் பார்த்த அந்த ஷார்ட் வரும், என்னங்க திடீர்னு என்னை பார்க்கறதுக்கு கேவலமாக தெரியுறீங்களா அப்படின்னோடனே, இல்லை என்னெல்லாம் யாராவது கேட்டால் ஒரு ஆம்பளை வந்து நீ மறுமணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு கேட்டால் ஆமான்னு ஒரே வார்த்தத்தில் சொல்லிடுவோம். ஆனால் நீங்கள் அதுக்கு எவ்வளோ பேச வேண்டியது இருக்குது பாருங்கள் அப்படின்ற ஒரு அற்புதமான விஷயம் சொல்லும்போது ஒரு நிமிஷம் அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. ஸோ அந்த மாதிரி சின்ன 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 விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. எப்பயுமே சசி சாரோட படத்துக்கும் சரி அவரோட டைலாக்ஸுக்கும் சரி நான் மிகப்பெரிய ஃபேன். ஸோ இந்த படமும் கண்டிப்பாக போய் பாருங்கள், எனக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமான படம், உங்களுக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ நேரம் கரெக்டாக பேசிட்டு இப்போ தான் ஓஜி டைரக்டர்ன்ட்டீங்க. கௌதம் மேனன் இங்கே வந்திருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியல. அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த ஆங்கரே வந்து கௌதம் மேனன் மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க சார். நிறைய இங்கிலீஷ். இது சசி வந்து எனக்கு, நாங்கள் எல்லாம் கவிதாலயா குரூப், நான் கேபி சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக கவிதாலயாவில் ஒர்க் பண்ணும்போது நீ பாதி நான் பாதி படம் பண்ணுறதுக்கு டைரக்டர் வசந்த் அவர்கள் வரும்போது அவருடைய அசிஸ்டண்ட் வந்து சசி கிட்ட வந்து அப்போவே ஒரு நல்ல ஒரு தெளிவு இருக்கும். ஆக்சுவலாக வந்து பீயிங் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நாங்கள்லாம் ஒரு சின்ன பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதிகமாக எங்களை வெளிப்படுத்திக்க மாட்டோம். அங்கே அந்த கம்பெனியை பொறுத்தளவில் எந்த ஆட்டிடியூடும் வெளிப்பற்றக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரே எடிட்டிங் ரூம் தான். அதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு 1 மணி 2 மணிக்கு வந்து எல்லோரும் கிளம்புவோம். கிளம்பும்போது ரொம்ப நாளாக வந்து எங்களை வந்து ஒரு காரில் வந்து ட்ராப் பண்ணுவாங்க. சசி எப்போவுமே வந்து அந்த காரில், அந்த அம்பாசிடர் காரில் முன் சீட்டை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவார். அதில் உட்காருவார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல போய் இறங்கிக்குவோம். இது ரொம்ப நாளாக போயிட்டே இருந்தப்போ அந்த டிரைவர் வந்து ஒரு மாதிரி ஒரு கடுகடுப்போடு இருப்பார் எப்போவுமே. அப்புறம் ஒரு நாள் சொன்னார், சார் அவர் பாருங்கள் சார், அவர் இறக்கி விட்டதுக்கப்புறம் சொன்னார், அந்த இவர் மட்டும் வந்து கையை வந்து இந்த பக்கம் வந்து இப்படி வச்சு உட்காந்துருக்கிறாரு காரில், பெரிய டைரக்டர் ஐட்டம் மாதிரி அப்படின்னாரு. சசி நீங்கள் அன்னைக்கே டைரக்டர் ஆகிட்டீங்க. அதுக்கப்புறம் இந்த சொல்லாமலே பூ இதெல்லாம் அவர் பண்ணும்போது நான் பார்த்த அந்த சசியை வந்து வேறு ஒரு பரிமாணத்தில் வந்து நான் வந்து ரொம்ப ரசித்தேன் அந்த படங்கள்லாம் பண்ணும்போது. இதில் வந்து இப்போ நான் முதல்ல ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு மியூசிக் டைரக்டர் ப்ரொடியூசராக இருக்கிற ஒரு படத்தில் இன்னொரு மியூசிக் டைரக்டரை அறிமுகப்படுத்தியிருக்கிறார், பாலாஜி ஸ்ரீராம் அவர்களை. அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். விஜய் ஆண்டனி வந்து எனக்கு ஒரு தடவை நிக்கில் கூட என்னுடைய ஆஃபீஸுக்கு வந்து அவரை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. அன்னைக்கு நான் வந்து அவரை தவற விட்டுட்டேன். பட் வந்து அவருடைய வளர்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. ஒரு மியூசிக் டைரக்டராகவும் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நடிகராகவும் அவர் வந்து உயர்ந்திருக்கிறார்.
சசியை பொறுத்தளவில் அவர் வந்து எப்பவுமே பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுறவர், அதாவது கதாபாத்திரம் அறிஞ்சு அவர் வந்து அந்த கேரக்டரை வந்து கொடுப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை வந்து பிச்சைக்காரனுக்கு அப்புறம் இதில் வந்து நம்ம விஜய் ஆண்டனிக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு பொய்டிக்கான ஒரு கேரக்டர் வந்து கொடுத்துருக்குறாரு. ரொம்ப ரசிக்கலாம் நம்ம அவரை, அவ்வளோ அழகாக வந்து வேலை வாங்கி இது வரைக்கும் நிறைய படங்களில் வந்து நான் வந்து உம்முன்னு இருக்கிற விஜய் ஆண்டனியை தான் பார்த்துருக்குறேன். இதில் தான் ரொம்ப மனசு விட்டு சிரிக்கிற ஒரு விஜய் ஆண்டனியை நான் வந்து பார்த்தேன். அது மாதிரி இன்னும் நிறைய படங்கள் வந்து அவர் வந்து பண்ணுவாருங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் நேஷ்னல் அவார்ட்ஸ் இதுக்காக ஒரு ஜூரியாக போயிருந்தேன் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நிறைய படங்கள் பார்த்தப்போ ஒரே ஒரு படம் வந்து நான் அந்த ஸ்ரீபோர்ட் ஆடிட்டோரியமில் வந்து ஸ்க்ரீன் பண்ணும்போது என்னை அறியாமல் நான் வந்து முன் வரிசையில் போய் உட்காந்துட்டேன். ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய ஸ்க்ரீன், அது பிரம்மாண்டமான ஒரு தியேட்டர். அது அந்த தியேட்டரில் ஸ்க்ரீன் பண்ணாங்க. அந்த படம் வந்து வாசந்தி. அந்த வாசந்தி படத்தில் கண் எடுக்காமல் என்னை பார்க்க வச்சது வந்து சுவாசிகா. அவ்வளோ ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பு. அதுவும் அந்த நான் முன் வரிசையில் உட்கார்ந்து அப்படி வந்து ரசித்து ஒரு படம் பார்த்தேன். அப்படி ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு ஆக்ட்ரஸ். இன்ஃபேக்ட் நான் வந்து இந்த படத்தினுடைய லிரிக்கல் ஆடியோ வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் சசி அவர்களை வந்து கூப்பிட்டு நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட்டு சுவாசிகா, அவங்கள வந்து நீங்கள் வந்து ஒரு மெயின் ரோலில் வந்து வச்சு பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இந்த படம் நான் பார்த்தேன். இந்த படத்தில் வந்து என்னையும் நடிக்க வச்சுருந்தீங்க சசி. அந்த ஃபேனாக நடித்தது நான் தான். நான் உங்கள் ஃபேன் எப்பவுமே. ரொம்ப ஒரு யதார்த்தமான, அதாவது சசி வந்து ஒரு விஷயத்தை வந்து இந்த படத்தில் வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த 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 விஷயம் வந்து லட்சம் காதுகளுக்கு வந்து போகும், அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து அவர் வந்து இதில் ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தில் அவர் தொட்டிருக்கிறது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். அது வந்து ஒரு வளர்ந்த பசங்கள் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் கணவனையோ மனைவியோ இழந்தவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறத உறக்க கேள்வி கேட்டு அதுக்குண்டான பதிலையும் சொல்லக்கூடிய ஒரு படம் வந்து இந்த 100 சாமி. இந்த சப்ஜெக்டை தொட்டதுக்காகவே சசியை நான் ரொம்ப பாராட்டணும். ஏன்னா இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் குக்கிராமங்கள் முதல் கொண்டு நிறைய இடங்களில் நிறைய மறு கல்யாணங்கள் நடக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து அவர் பண்ணியிருக்கிறார். இங்கே இந்த மற்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய அந்த பெர்ஃபார்மர்ஸ், அந்த ஆக்டர்ஸ், அவங்களாம் அவங்க நடிக்கவே இல்லை, வாழ்ந்துருக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பசங்க, அந்த பெண்கள், அவங்கெல்லாம் அவங்க நேமெல்லாம் வந்து சீக்கிரமே நாங்கள் எல்லாருமே சொல்லுவோம். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த படம் முடியும் போது ஒரு பேர் கிடைக்கும். இப்போ வேணால் உங்கள் பேரெல்லாம் வந்து என்ன பேருன்னு யோசிக்கிறது ஒரு மனநிலை இருக்கலாம். பட் இந்த படத்துக்கு அப்புறம், இந்த ரிலீஸுக்கு அப்புறம் உங்களுடைய பெயர்கள் வந்து எல்லா மேடைகளும் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான ஒரு படமாகவும் ஒரு மனசுக்கு நெகிழ்ச்சியான திருப்தியான ஒரு படமாக இது வந்து அமையும். இந்த 100 சாமி மாபெரும் வெற்றியை ப்ரொடியூசர் விஜய் ஆண்டனி அவர்களுக்கும் டைரக்டர் சசி அவர்களுக்கும் அள்ளித்தரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. வாழ்க.